Hello friends, welcome back to my channel. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். இன்னைக்கு வீடியோல பாதுஷா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸ்ங்கற? அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ, இதோட அளவு வந்து 150 கிராம் இருக்கும். ஏப்பா அது என்ன ரகசியமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். அத போய் அப்புறம் நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து டால்டா சேர்க்கலாம், வெண்ணெயும் சேர்க்கலாம், சேம் குவான்டிட்டி தான். இவ்வளோ தான் டால்டா இல்லை நெய் இல்லை வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் அதை கலந்து இப்படி பெசரும்போது அந்த மாவும் நெய்யும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஊனை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அப்புறம் உதுட்டு விட்டிங்கன்னா உதுரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய் சேர்க்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்போது உருண்டை வராமல் உங்களுக்கு உதிர்ந்து போச்சுன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி பெசரி கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். என்னால முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ செய்வோம். எஸ் சார். கெட் ரெடி ஃபார் ஆக்ஷன். எஸ் சார். அதே மாதிரி இந்த மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. நம்ம விரலாலேயே மட்டும்தான் இந்த மாவை பிசையணும். உள்ளங்கைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் ரொம்ப ஹார்ட் கொடுத்து பிசையக்கூடாது. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி கை விரல்லையே பிசைஞ்சிட்டு ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிசைஞ்ச மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கும் போது நடுவில் லேயர் லேயராக உங்களுக்கு தெரியும். ஏணி வச்சு ஏறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அப்படியே ஜிவ்வுன்னு ஏறணும், ராக்கெட் மாதிரி. இதுதான் வந்து சரியான பக்குவம் மாவு பிசையறதுக்கு. அப்போ தான் வந்து நம்ம பாதுஷால ஜீரா நல்லா இறங்கும். பரம்பரையா நடந்துக்கிட்டு வர சம்பிரதாயத்தை என்னால மாற்ற முடியாது. இப்போது எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாவை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மேலேயும் நீங்க என்ன நம்பலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். ஏதாவது பண்ணி தான் நிரூபிக்கணும்னா சொல்லுங்க. இதற்கு நடுவில் வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சொல்றேன் கேட்டுக்க. மாவு எந்த கப்பில் அளந்தோமோ அதே ஒரு கப் அளவு வந்து நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜீரா கரெக்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அதே கப்பில் வந்து தண்ணியும் நீங்கள் ஒரு கப் அளவாக அளந்து அடுப்பு மேலே ஏற்றி நீங்கள் ஜீரா காய்ச்ச ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் கரையிற வரைக்கும் நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடலாம். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா? சர்க்கரை வந்து கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பாதுஷா ஷேப்புக்கு நம்ம மாவை வந்து திரட்டி வச்சுக்கலாம். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு ஊறின பிறகு இந்த மாதிரி ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து தனித்தனியாக புட்டு வச்சிருங்க. இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனியில் காசு வாங்க முடியும். ஏன் இது மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணிடுறோம் முன்னாடியே அப்படின்னா அப்போ தான் வந்து எல்லா பாதுஷாவும் ஒரே ஈவன் ஷேப்பில் வரும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து மாவு பிரித்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு மாவு துண்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி 2 உள்ளங்கை நடுவில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஓவரா கண்ணை கட்டுது. ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்து நம்ம ஆள்காட்டி விரல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கணும். அப்போ தான் பாதுஷா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம பாதுஷா ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு ரொம்ப ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் வந்து பாதுஷா வந்து உருட்டக்கூடாது. லேசாக கொடுத்தீங்கனாலே போதும், நல்லாவே நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போது எல்லாமே வந்து நம்ம பாதுஷா ஷேப்பில் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து
நம்ம சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கம்பி பதம் தான் இது. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். நம்ம லட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணோம்ல அதே ப்ராசஸ் தான். அதே கம்பி ஒரே ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்ணு. பாகு ரெடியான பிறகு நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 டிராப் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா ஸ்வீட் ஷாப் ஸ்டைல்லையே இருக்கும் நம்ம பாதுஷா ஃப்ளேவர். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இந்த சிரப்பை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பாதுஷா வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயில் காய வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான ஃப்ளேம்லேயே நம்ம வந்து பாதுஷா வந்து பொரிச்சு எடுக்கணும். இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். ரொம்ப நேரம் எண்ணெயை வந்து கொதிக்க விடாதீங்க. எண்ணெயை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். சாரி, கொதிக்க கூட வேண்டாம், சூடில் இருந்தாலே போதும். என்னடா சொல்ல வர்ற? அப்போவே நீங்கள் வந்து பாதுஷாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப டார்க்காக பொரிச்சிடாதீங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு பாதுஷா வெந்திருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக இருந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக்கிட வேண்டாம். சத்தியமா தெரியாது சார். இப்போ இதை எடுத்து நம்ம சூடான சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு நீங்கள் இந்த டைமில் ஆறி இருந்ததுன்னா ஓரளவு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு கூட நீங்கள் சேருங்க. அப்போ தான் வந்து பாதுஷாக்குள்ள சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. நான் செகண்ட் பேட்ச் கூட இதே மாதிரி பொரிச்சு எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்து அந்த சுகர் சிரப்பை வந்து பாதுஷா மேலே தெளிச்சு விட்டு பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. அப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 1/2 hour விட்டாலே போதும். நம்மளுக்கு நல்லா பாதுஷா நல்லா ஊறி வந்துடும். இப்போவே பாருங்கள், செகண்ட் பேட்ச் பொரிச்சு போடுறதுக்குள்ளேயே பாதுஷா கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஊறின பிறகு நம்ம தனியாக ஒரு தட்டில் சுகர் சிரப்பெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கணும். பாருங்க, இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நம்மளோட பாதுஷா ரொம்ப நல்லா வந்தது. உள்ளவும் நல்லா சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி இருந்தது, சர்க்கரை எல்லாமும் கரெக்டாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் வந்து ஜீரா மீதியாச்சு. இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், உள்ளே கூட எவ்வளோ அழகாக சுகர் சிரப் வந்து நல்லா இறங்கியிருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எங்கேயோ போயிட்டடா நீ. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்தது. பாருங்கள், நம்ம சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே நல்லாவே இறங்கி ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. உங்களதான் சலதான வைக்கணும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு.